நம்ம தீயசக்தி டிஎம்கே கட்சியோடைய மாநாடு ரீசெண்டாக திருச்சியில் பண்ணாங்க. காசு எல்லாமே கொடுத்து தொண்டர்களை கூட்டுன்னு போய் இந்த அளவுக்கு கூட்டத்தை காட்டிட்டோம் பாரு சொல்லிட்டு ரேம்ப் வாக்லாம் பண்ணாப்புல. அது ரேம்ப் வாக் மாதிரியே இல்லை, பார்த்தது ஒரு டக்கு நடந்து போயிட்டு இருக்க மாதிரி இருக்கேன். மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நிற்கணும் சார், நின்னதுக்கப்புறம் உங்கள் மூஞ்சில் தூக்கி அடிப்பாங்க சார், அது மட்டும் இல்லாமல் இங்கே கையாட்டுங்க சார் சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சிருக்கானுங்க. அது ட்ரோன் ஷாட்டில் அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு ஒரு பொம்மை டம்மி சிஎம்மாக தான் நம்ம தமிழ்நாட்டுடைய சிஎம்மாக நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கோம். நம்ம நாடு எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில் இருக்கு பாருங்க. ஸோ அந்த மாநாட்டில் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அங்கேருந்து தகவல் எல்லாம் வெளி வந்துச்சு. பட் ஆனால் என்ன தகவல் வெளியே வரணும், என்ன தகவல் வெளியே வரக்கூடாது அப்படின்றது எல்லாமே முடிவு பண்ணி தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதுவே தாவேகா கட்சியில் சின்னதாக எதனா ஒரு சம்பவம் நடந்துட்டா கூட, நெகட்டிவாக நடந்துட்டா கூட அதை மட்டுமே பெருசாக பேசுகிற இந்த மீடியா இந்த திருச்சி டிஎம்கே மாநாட்டிலுமே 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. ஒருத்தர் மாநாடு நடக்கும்போது அந்த கூட்ட நெரிச்சல்ல நெஞ்சி வலி செத்துருக்காப்புல. இன்னொருத்தர் உள்ள போகும்போதே மயக்க போட்டு கீழே இறந்திருக்காப்புல. ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு மீடியாவும் இந்த விஷயத்தை பத்தி பேசவே கிடையாது. ஒரு சின்ன நியூஸ் பேப்பர்ல ஒரு பிட்டு மாதிரி போட்டு வச்சிருக்காங்க இந்த நியூஸை. ஆனா இது எந்த அளவுக்கு ஒரு பெருசா பேசியிருக்கணும். இதுவே எங்க கட்சி மாநாட்டில் நடந்தா எந்த அளவுக்கு பெருசா பேசுறீங்க. பட் ஆனா அங்க பேசல, அங்க நடக்கிற விஷயத்த நீங்க பேசல அப்படின்னு சொன்னா நீங்க யாருக்கு தான் உண்மையா இருக்கீங்க அப்படின்றத நீங்களே மனசுக்குள்ள கேட்டு பாருங்க. நம்ம யாருக்கு உண்மையா இருக்கும்? இந்த மக்களுக்கு உண்மையா இருக்குமா? கிடையாது. காசுக்கு மட்டும்தான் உண்மையா இருக்கும். காசு அவன் கொடுக்குறானோ அவனுக்கு கூவுன்னு சொல்லிட்டு இந்த மீடியா எல்லாமே காசுக்கு வேலை பார்க்கறதுனால மக்கள் கிட்ட எந்த ஒரு உண்மையான விஷயங்களும் போய் சேரதில்ல. அதுக்காக தான் நம்ம இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லா இடங்களிலும் இந்த கூட்ட நெரிச்சல்ல இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது இயல்பு தான். அது எல்லாமே விபத்து தான். யாரும் திட்டமிட்டு பண்ண போறது இல்லை. பட் ஆனா இதனால தான் இது நடக்குது, இவர்னால தான் இது நடந்துச்சு அப்படின்றது ஒருத்தருடைய பேரை கெடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் மேல பழி போறதா தான் நாங்க தப்புன்னு சொல்றோமே தவிர, உங்க கூட்டத்தில் நடக்காது, எங்க கூட்டத்துல நடக்கும் அப்படின்றது எங்களால ஏத்துக்க முடியாது. எல்லா கூட்டத்திலும் நடக்கும். ஸோ நீங்க அதை ஏத்துக்கணும். அது மட்டும் இல்லாம பிரஸ் அண்ட் மீடியா உண்மையா பேசுங்க, மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. இந்த விஷயத்த சொன்னா நம்மளுக்கு பிரச்சனையாகும், இது எதிர்கட்சி, இது ஆளுங்கட்சி, இவங்களுக்கு இதை சொல்லலாம், அவங்களுக்கு இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பாகுபாடு பார்க்காம மக்களுக்கு உண்மையா வேலையை பாருங்க.